கைதுன்னு இல்லை, ஆட்சி கவிழ்வதற்கே வாய்ப்பு இருக்குது. ஓ. உதயநிதி தூக்குனா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உதயநிதியை தூக்குவாங்கன்றீங்களா? ஏன் இப்போ உதயநிதி சைலண்ட் மோடில் இருக்கார் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஒரு மாதமாக எடுத்துக்கங்க, உதயநிதியோட ப்ரெஸ் மீட், உதயநிதியோட செய்திகள் ஏதாவது வந்து எங்கேயாவது ஒரு பேசின செய்திகள் எங்கேயாவது பார்த்தீங்களா? அமித்ஷா அவர்கள் அந்த டாஸ்மார்க் குறித்து பேசும்பொழுது, ஊழலை குறித்து பேசும்பொழுது, பல ஊழல்களை மையப்படுத்தி உதயநிதி பேரை சொன்னது, அமைச்சர் பெருமக்கள் மீது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே அதை ஒட்டி இப்போ வரக்கூடிய வேலை. இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் பிச்சையில் இல்லாமல் இருந்தாலும் திடீர்னு அவர் வழக்கு வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் கேகேஎஸ்ஆர் வந்துருச்சு, பொன்முடி வந்துருச்சு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இன்று அல்லது நாளை அமைச்சர்லேருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார் செந்தில் பாலாஜி, உறுதியாயிடுச்சு. பொன்முடியை இந்த நொடி வரை சந்திக்கவே இல்லை ஸ்டாலின் அவர்கள். இந்த ஆபாசமாக பேசினார்ல சைவம் வைணவம் குறித்து, அதுக்கு பிறகு வந்து நீதிமன்றமும் ஒரு கொட்டு வச்சிருச்சுல, சந்திக்க விருப்பமே இல்லாமல் சொல்லிவிட்டாராம் தகவல். ரிசைன் பண்ணிட்டு மரியாதை அப்படியே ஒதுங்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவரும் காலியாகிடுவார்.